ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவின் தற்போதைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, அதிரடி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது பாஜகவை விமர்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தாவேகா தொடர்ந்து செயல்படுறாங்க. என்னதான் கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாலும், நாங்க கொள்கை எதிரியை விமர்சிக்க மாட்டோம், அரசியல் எதிரியை மட்டும் நாங்க விமர்சிச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அது விஜயா இருக்கட்டும், இரண்டாம் கட்ட தலைவர்களா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த விர்ச்சுவல் வாரியர் கூட இருக்கிறாங்களே, இவங்க முதற்கொண்டு பாஜகவை டச் பண்ண மாட்டோம். ஏன்னா பாஜகவை டச் பண்ணா எங்க தலைவருக்கு பெரும் ஆபத்து இருக்கு. ஒண்ணு ஜனநாயகன் படத்து மூலியமா இருக்கு, இன்னொன்னு சிபிஐ மூலியமா இருக்கு. இப்ப அடுத்த கட்டமா தேர்தல்ல கூட எங்க ஆளுக்கு நெருக்கடி வரலாம். அதனால பாஜகவை மட்டும் நாங்க டச் பண்ண மாட்டோம் அப்படின்னு. பாஜக பெருந்தலைகள்ல பாஜக ஒரு நிர்வாகிகள் இருப்பாங்களா, கீழ்மட்ட நிர்வாகிகள் இருப்பாங்களா, அவங்கள கூட நாங்க விமர்சிக்க மாட்டோம் அப்படின்ற ரேஞ்சில தாவேக்கா என்ன பண்ணாங்க, இறங்கிட்டாங்க. ஆனா இப்போ சமீபமா நடந்த ஒரு சிறப்பு கூட்டத்துல விஜய் அவர்கள் பேசும்போது அதிமுகவை வச்சு செஞ்சாரு. ஊழல் சக்தி அதிமுக அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா என்ன பண்ணாரு, தாளிச்சாரு. ஆனா இங்க செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறத விஜய் அவர்கள் மறந்துட்டாரு, மறதியில பேசிட்டாருப்பா அப்படின்ற ரேஞ்சில பலர் என்ன பண்ணாங்க, வருத்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நீங்க எந்த ஊழல் சக்தி நீங்கள அந்த ஊழல் சக்தியில ஊழல் போட்டு முட்டையிட்டு நல்ல வளர்த்து தின்ன ஒரு தலைவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்றத விஜய் அவர்கள் மறந்துட்டாரு. இப்போ தாவேக்கால வந்தோன்னையும் அவர் ஊழலற்ற ஒரு அரசியல்வாதி ஆயிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பொதுவா இந்த வேலைகளை பாஜக தான் செய்யும். பாஜக எதிர்கட்சியில இருக்க முடியும். பாஜக என்ன பண்ணுனா எதிர்கட்சியில இருக்கிறவர்கள் மேல இடியோ சிபிஐயோ ஐடியோ விடுவாங்க. அவங்க வசமா சிக்கிட்ட பிறகு பாஜகவுல போய் ஐக்கியமாயிட்டா அவங்க மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல, அவங்க பியூரு அப்படின்னு சொல்லிட்டு அக்மர் முத்திரையை விட்டு பாஜக என்ன பண்ணும், தன் கட்சியில சேர்த்துக்கும். அதே போலதான் இப்ப விஜய் என்ன பண்றாரு, செங்கோட்டையன் அவர்களை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு விஜய் அவர்களே. இதற்கு நீங்க தான் வாய் திறந்து பதில் சொல்லணும், தமிழ்நாடே காத்து இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை தான் அவர் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும், பதில் அவர் தான் கொடுக்க முடியும். இப்படியா இருக்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டு தன்னுடைய கட்சி பேனர்களை பாக்கெட்ல பிரதானமா ஜெயலலிதா போட்டோ வச்சுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது துணிஞ்சு விஜய் அவர்கள் ஜெயலலிதாவை ஊழல்வாதி கட்சி அப்படின்னு சொல்றத எப்படி செங்கோட்டையன் அவர்கள் அங்கீகரிக்கிறாரு? உடனே செங்கோட்டையன் அவர்களுக்கு கோவம் வந்திருக்க வேண்டாமா? எப்படி விஜய் சார் எங்க அம்மாவை நீங்க அப்படி சொல்லுவீங்க? அந்த அம்மா இருக்கும் போதுதான் நாங்கெல்லாம் இங்க இருக்கிறோம், அங்க அந்த அம்மா இல்லைன்னா நாங்க இங்க இல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது எங்க தலைவியை நீங்க இப்படி கேவலப்படுத்தலாமா? எங்க தலைவி கட்டி காத்த இந்த கட்சியை நீங்க கேவலப்படுத்தலாமா? எம்ஜிஆர் மேடைக்கு மேடை எம்ஜிஆர் நீங்க பத்தி பேசுறீங்க, அந்த எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியை நீங்க இப்படி சொல்லலாமா? கோவம் வந்திருக்கணுமா இல்லையா? உண்மையிலேயே செங்கோட்டையன் அம்மாவின் உண்மையான விசுவாசி அப்படின்னு சொல்லிக்கிறாருல, போட்டோவை இன்னி வரைக்கும் மாத்தாம இருக்கிறாருல பாக்கெட்ல, அப்படி உண்மையா இருந்தா விஜய் பேசின அதே மேடையில இவரு கண்டிச்சு பேசியிருக்கணும். பேசவே இல்லை. ஏன்னா இதே செங்கோட்டையன் அவர்கள் விசில் அடிக்காதீங்க, பெரியவர்கள் கிட்ட போயிட்டு விசில் அடிக்காதீங்க, தூங்குறவங்க கிட்ட போய் விசில் அடிக்காதீங்க, இவங்களெல்லாம் அடிச்சுனா ஓட்டு வராது அப்படின்னு சொன்ன மேடையிலேயே அவர் கருத்தை எதிர்த்து பேசுனாங்க தாவேகாவுடைய இன்னொரு மாவட்ட செயலாளர். சோ உண்மையிலேயே செங்கோட்டையன் அவர்கள் அம்மாவின் உண்மையான விசுவாசி அப்படின்னா விஜய தட்டி கேட்டிருக்கணும். விஜய் நீங்க பேசுறது தவறு, ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ அந்த கட்சியை ஊழல் சக்தியா உருவாக்கல, பேசியிருக்கணும், பேசல. ஏன்னா இவரும் அந்த ஊழல் சக்தி கட்சியில இருந்தவர் தான், அங்க இருந்து வந்தவர் தான். அதனால அவரும் என்ன பண்றாரு, அப்படி பேசிக்கிறாரு. ஒருவேளை அப்படி சொன்னா திரும்ப கண்ணாடியை பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுது பயங்கரமா விமர்சி பேசினார். ஆனா இந்த பக்கம் அதிமுக சும்மா கிடையாது, உடனே வெகுண்டு எழுந்தாங்க. விஜய் அவர்கள் எந்த மாதிரி எல்லாம் விஷயம் செஞ்சிருக்கிறாரு, எப்படியெல்லாம் என்ன பண்ணி எல்லாத்தையும் ஓட்டி காட்டினாங்க, வீடியோ மூலியமா ஓட்டு காட்டினாங்க. தலைவா படத்துக்குள்ள எந்த அளவுக்கு கெஞ்சினாரு, மதுரையில தலைவா படத்துக்கு எந்த அளவுக்கு தடை பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே ஓட்டி காமிச்சாங்க. விஜய் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப என்னன்னா விஜய் தரப்புல இருந்து ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க, அறிவிப்பு என்னன்னா, அதிமுகவை டச் பண்ணாதீங்க, நீங்க திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணுங்க, அதிமுகவை டச் பண்ணாதீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ஆதவர்ஜனா முதற்கொண்டு புஷி ஆனந்த் முதற்கொண்டு எல்லாருமே கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அதிமுகவை டச் பண்ணாதீங்கப்பா, அதிமுக ஒருபோதும் டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கூட்டணி வைக்க போறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. எக்காரணத்து கொண்டும் அதிமுகவோட தாவேகா கூட்டணி வைக்காது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு தாவேகா வாசல்ல தேவு காட்டு இருந்தாலும் தாவேகா அதிமுக கூட கூட்டணி வைக்கவே வைக்காது. ஏன்னா பிரதான காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் கைய வைக்க போற ஓட் பேங்க் யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய ஓட் பேங்க்ல தான் கைய வைக்க போறாரு.
அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. அதிமுக இருக்கிற நிறைய தலைவர்கள் தாம் பக்கம் வரப்போறாங்க. அதிமுக வாக்கு வங்கிய நம்ம அறுவடை செய்ய போறோம். ஆகையினால நீங்க அதிமுகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொன்னாரே கண்டி, மத்தபடி அவங்க கூட்டணிகளாம் வரப்போறாங்க அப்படின்றதுக்காகலாம் விஜய் அவர்கள் என்ன பண்ணல, அதிமுக விமர்சிக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல. அதிமுகவை ஏன் விமர்சிக்க கூடாதுன்றதுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு நீங்க அதிமுக இருக்கிறவங்க எங்க போறது அப்படின்னு தெரியாம தாவேக்கா பக்கம் போறாங்க. செங்கோட்டையனை போட்டு வச்ச பிள்ளையார் சுழி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா ஜேசிடி பிரபாகர் போய் சேர்ந்திருக்காரு, முன்னாள் எம்எல்ஏக்கள் சேர்ந்திருக்காங்க, மாவட்ட செயலாளர் போய் சேர்ந்திருக்காங்க, நிறைய பேர் போய் சேர்ந்திருக்காங்க. இது இங்க மட்டும் தானா? அப்படியெல்லாம் கிடையாது. பாண்டிச்சேரியில இருக்கிற அதிமுக காரங்க கூட தாவேக்கால இணையறாங்க அப்படின்ற செய்தி தான் கரண்ட் நியூஸ். இப்படியா இருக்கும் பொழுது நம்முடைய இலக்கு அதிமுக தான். அதிமுகவை தான் நம்ம கைய வைக்க போறோம். ஏன்னா டிஎம்கேல டச் கூட பண்ண முடியாது. அது கோட்டை, இரும்பு கோட்டை. அதுக்குள்ள போயிட்டு முட்டி மோதனா நம்ம மூக்குதான் உடையும். அதனால எதுக்கு நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணோம்? அவங்கள சும்மா விமர்சிக்கிறதுக்கு மட்டும் வச்சுப்போம். ஆனா ஃபுல் போக்கஸ் எங்கன்னா அதிமுகல தான் கைய வைக்க போறோம். அதனால அதிமுக காரங்களை யாரையுமே விமர்சிக்காதீங்க. ஏன்னா விமர்சிச்சீங்கன்னா அதிமுக காரன் திரும்பி போக மாட்டான். அதிமுக வாக்கு அவங்களுக்கு விழாது. ஏன்னா இன்னைக்கு அதிருப்தியில இருக்கிறாங்க. அதிமுக காரன் தான் பெரும் அதிருப்தியில இருக்கிறா. பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அதிமுக பெரும் அதிருப்தியில இருக்கு. இந்த அதிருப்தியான வாக்குகள் திமுக பக்கம் போயிடக்கூடாது. ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணணும், ஈரோடு இடைத்தேர்தல்ல அதிமுக காரங்க பெரும்பாலானோர் யாருக்கு வாக்களிச்சாங்கன்னா சீமானுக்கும் திமுக தான் வாக்களிச்சாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த இடைத்தேர்தல் நின்றுந்தா சீமானுக்கு போற வாக்குகள் அப்படி அவருக்கு போயிருக்கும். ஆனா அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். ஏன்னா சீமான் ஓப்பனா கேட்டார், நான் இதே ஜெயலலிதாவை ஆதரித்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஓட்டு கேட்டிருக்கேன், தயவு செய்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா பாமக அன்புமணி அவர்கள் கூட டைரக்டா ஒரு பேனர்ல எல்லாம் ஜெயலலிதா போட்டோ எல்லாம் போட்டு வாக்கு சேகரித்தாரு. ஏன்னா இடைத்தேர்தல்ல அதிகப்படியான, ஏன்னா இவங்க நிக்கல, அதிமுக நிக்கல, இடைத்தேர்தல்ல பெரும்பாலான வாக்குகள் பாத்தீங்கன்னா சீமானுக்கும் திமுகவுக்கு தான் ஏன்னா அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருக்கு போடுறது தெரியல. ஒருவேளை அதிமுக நின்னாலும் சொற்ப வாக்குகள் வாங்கியிருக்கலாம். சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் இந்த பக்கம் போச்சு. சோ இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதிமுக அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்க. இந்த அதிருப்தியான வாக்குகள் திமுக பக்கம் போயிடக்கூடாது, நம்ம பக்கம் வரணும். அதனாலதான் இன்னைய வரைக்கும் தன்னுடைய கொள்கை தலைவர்களை மறந்துட்டாரு விஜய். 5 கொள்கை தலைவர்களை முன்னாடி வச்சிருக்காரு. ஆனா இந்த 5 கொள்கை தலைவர்களையும் மேடைக்கு மேடை பேசுறாருன்னா இல்ல, ஊர்க்கா மாதிரி தொட்டுப்பாரு. 5 கொள்கை தலைவர்களை வைத்திருக்கிறாரு. ஆனா மேடைக்கு மேடை இந்த 5 கொள்கை தலைவர்களை பத்தி பேசுறாருன்னா கிடையவே கிடையாது. இப்ப 2 பேரை தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, எடுத்திருக்காரு. ஒண்ணு அண்ணா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர். எம்ஜிஆரை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யற விஜய் அவர்கள் ஏன்னா தன்னுடைய வாக்குகள் அப்படியே வந்துடணும். நம்ம தலைவரை அதிமுக தலைவர்கள் கூட கொண்டாடல, நேத்து கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் கொண்டாடுறாரு, ஏன் அவருக்கு ஓடக்கூடாது? ஏன்னா தீய சக்தி அப்படின்னு சொன்ன எம்ஜிஆரும் ஜெயலலிதா சொன்ன யூஸ் பண்ண வார்த்தைகளை விஜய் அவர்கள் யூஸ் பண்றாரு. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி யூஸ் பண்ணலையே. உண்மையான அதிமுக எம்ஜிஆர் தொண்டர் இவர் தான்ப்பா, வாங்கப்பா அவருக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு தான் பக்கம் அதிமுக வாக்கு வங்கிய வாரிக்கொள்ளணும் அப்படின்ற ஒற்றை எண்ணத்துலதான் விஜய் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு கண்டி. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு பின்னாடி மூளை யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் தான். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, 2026 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்கவே இருக்காது. இங்க அதிமுக யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகா தான் அதிமுக. ஏன்னா பெரும்பாலான நிர்வாகிகள் இங்க வந்துருவாங்க, அதிமுக நிர்வாகிகள் இங்க வந்துருவாங்க. அப்ப எப்படி அதிமுகவா இருக்கும்? தாவேகா தான் அதிமுகவா இருக்கும். 2031 திமுக விசஸ் தாவேகா அப்படின்ற போட்டி உண்மையா இருக்க போகுது அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் ஓப்பனா சொன்னார். ஸ்டேட்மெண்ட்டும் இங்க பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துலதான் இருக்கும். சோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தான் அதிமுகவை அறுவடை செய்யறதுக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம அதிமுக நிர்வாகிகள் பெரும்பாலானோர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இப்பவே தாவேக்கால போயிட்டு தஞ்சமா இருக்கிற பேச்சுவார்த்தையில பேக்ரவுண்ட்ல இருந்து செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள் எல்லாம் பண்றாங்க. சூப்பரா காய்கறி நகர்த்திடும் இங்க நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சூழ்நிலை இப்படி போகும்போது தான் அதிமுகவை யாரை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா விஜய் அவர்கள் ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி இதுதாங்க காரணம் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதை பத்தி கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.